நீங்க சொன்ன முதல் படத்திலே 16 வயதிலே ம். பாக்யராஜ் சார் வந்துட்டு போவாரு. ஒரு சின்ன போற போக்குல அடிச்சுட்டு ஆமா, போவாரு கமல் ஆமா, சார் கிட்ட வந்துட்டு. ஆமா, ஆனா உங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு 2, 3 சீன்ல அப்படி தலைய காட்டிட்டு போவீங்க ஆமா. எப்பவுமே. அதே மாதிரி அவர் கூட வந்து சின்ன சின்ன கேரக்டர்ல வருவார். புதிய வார்ப்புகளில் கூட அந்த இதயம் புதிய பாட்டில் இளையராஜா சார் ஒரு ஹம்மிங் கொடுத்தார். அந்த பாட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. டைரக்டர் சார் சார்கிட்ட ராஜா சார்கிட்ட என்னப்பா ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணார். அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே ஒரு இடத்துல கட் பண்ணி அவர் ஒரு வாய்ஸ் கொடுத்தார், ஒரு ஹம்மிங். அது அந்த இடத்துல ரொம்ப பெரிய கிரிப்பாக இருந்தது. அது அந்த மாதிரி அவங்க 2 பேர் காம்பினேஷனில் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஹம்மிங்க்கு யாரோ தேடி பார்த்தா வந்து உடனே உடையா அந்த வேஷ்டி கூட அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பேண்ட்டை கழட்டி வேஷ்டியை கட்டி ஷர்ட்டையும் கழட்டி ஒரு துண்டை போட்டு வந்து அந்த ஹம்மிங்க்கு ஒரு எப்படி அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக அந்த ஹம்மிங் வந்ததோ, அலமசடன்னு வந்ததோ, அது மாதிரி இவர் டக்குன்னு வந்து ஒரு அந்த அந்த மாடு ஓட்டுறவராக நடிப்பார். அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது.